ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், நான் இது வந்து பழைய ஃபோட்டோன்னு சொன்னது வந்து இன்றைக்கான ஷூட்டாக இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் ஏன்னா வந்து இன்றைக்கி ஷூட் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அங்கே தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கு. சித்தி இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷூட்னால் இந்த மந்தில் எடுக்கப்பட்ட பழைய ஷூட்டு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ பழைய ஷூட்னால் நம்ம ஓல்டு ஷூட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து இப்போ அவங்க ஸ்டோரியுமே அதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்த ஸ்டோரியை நான் அடுத்த ஸ்டோரியில் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க நம்மளுடைய காவேரி. ஸோ அவங்களுடைய ஃபோனை வாங்கி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாவில் அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ இல்லை அப்படின்றதுனால வந்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோவே எடுத்து நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்மளுடைய காவேரி வந்து சாரீ வியர் பண்ணிட்டு வந்து அப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க, கேண்டிட் ஃபோட்டோஸ். அதனால தான் வந்து இப்போ அந்த ஃபோட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே ஹிமாவாரி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இந்த மந்த் ஷூட்டில் நம்மளுடைய நர்மதா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூட் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிகாஸ் ஏன்னா இன்றைக்கான ஷூட்டிங் வந்து அங்கே தான் போகுது. தாத்தா பாட்டி வீட்டில் சித்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது இந்த மந்த் ஷூட்டில் எப்போ எடுத்ததோ அதை வந்து இப்போ போட்டு அவங்க ஹாப்பி பர்த்டே போடுறாங்க அப்படின்றத என்னுடைய கேஸு. இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்றைக்கி வந்து சாரதாம்மா வீட்லேயும் ஷூட் போகலாம், அங்கேயும் ஷூட் போகலாம். ஸோ ஒரே நாளில் 2-3 இடத்துல கூட ஷூட் பண்ணுவாங்க. அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியுமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேறு எதனா அப்டேட் வந்தால் கொடுக்குறேன். எனிவே நம்மளுடைய வீக்கா வீட்டில் வந்து ஷூட் போயிருக்கு. ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இங்கே சாரீ வந்து சீரியலுக்காக கட்டியிருக்காங்களா இல்லை சும்மா சாரீ கட்டியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சீரியலுக்காக தான் வந்து கட்டியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ காவேரியோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கதைக்களம் வந்து வேகமாக போகிற மாதிரி சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கதைக்களம் வேகமாகலாம் போல், நார்மலாக தான் போயிட்டுருக்கு. சீரியல் முடியாது. ஸோ சீரியல் முடிதான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக 1000 எபிசோட் வரைக்கும் நம்மளோட டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கதைக்களமும் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து ஃபங்க்ஷன் மோட் வருதா இல்லை வந்து வேறு எதுனா அஜய் ராகினியை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். அது இந்த மந்த் ஷெட்யூலில் நமக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் குமரனை சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்த கதைக்களத்துக்கு கண்டிப்பாக மூவ் ஆகும் ஸ்டோரி. உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ.